Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறைப்படி பால் கொழுக்கட்டை டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சாஸ் பேனில் 1 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப்பு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் ஆற விடலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் 1 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இதை சும்மா கரைச்சா போதும், பாகுபதம் தேவையில்லை. இப்போ இதை மாற்றி வடிகட்டிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை பார்க்கலாம். மாவு ஆறிடுச்சு. இப்போ கையால் பிசைஞ்சுக்கலாம். வேணும்னா கையில் நெய் அல்லது எண்ணெய் தடவி பிசைஞ்சுக்கலாம். இதுபோல் சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு பால், 1 கப்பு தண்ணி, இதை இப்போ மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். பால் கொதிக்கிறதுக்குள்ளாடி கொழுக்கட்டை உருட்டிக்கலாம். பால் கொழுக்கட்டைக்கு சின்னதாக உருட்டிக்கணும். இதுபோல் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு இந்த உள்ளங்கையால் இதுபோல் உருட்டுனா நல்ல அழகாக விரிசல் இல்லாமல் வரும். இதுபோல் எல்லாத்தையும் செய்யலாம். இந்த மாதிரி சின்னதாக உருட்டணும். பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருட்டி வச்ச உருண்டையை சேர்த்துக்கலாம். இதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். மொத்தமாக சேர்த்தா எல்லாம் சேர்ந்து ஒட்டி நல்லா வராது. இதை ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். கொழுக்கட்டை வெந்தால் மேலே மிதக்கும்.
கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணால் உடஞ்சிடும். அதனால் இது போல் லேசாக சுற்றிக்கலாம். மேலே உள்ள பாலடையை மாற்றிடலாம். கொஞ்சம் வேகம் வரைக்கும் இது போல் செய்யலாம். கொழுக்கட்டை வெந்து மேலே மிதக்கு. இப்போ கரண்டியால் கிளறிக்கலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்க்கும்போது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். கரைச்சி வச்ச வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். தண்ணி போல் இருக்குது, ஆனால் ஆறுனா கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 கப்பு துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 கப்பு தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க வேண்டாம். இந்த சூட்லேயே தேங்காய் பால் குக் ஆகும். இப்போ மாற்றிடலாம். இதோ நம்மளோட டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.